விநாயகர் தந்தம் ஏன் உடைந்தது? ஏன் விநாயகர் அவர்களுக்கு ஒரு தந்தம் மட்டும் உடைந்திருக்கிறது தெரியுமா? அது சாதாரண விஷயமில்லை, ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் கதை. அந்த அதிசயமான தருணம் எப்படி நடந்தது? ஏன் விநாயகர் தன் தந்தத்தை உடைத்தார்? இந்த உண்மையான புராணக் கதையை இப்போது பார்ப்போம். அதற்கு முன்பாக உங்களுக்கு விநாயகர் பிடிக்குமென்றால் லைக் செய்துவிட்டு வீடியோவை பாருங்கள். பழமையான காலத்தில் மகாமுனிவரான வேத வியாசர் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுத்தார். அவர் உலகத்துக்கு தர்மத்தை போதிக்க மகாபாரதம் என்ற மகா இதிகாசத்தை எழுத வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அது சாதாரண நூல் அல்ல, லட்சக்கணக்கான ஸ்லோகங்களை கொண்ட ஒரு பெரும் காவியம். அதை எழுத ஒரு தகுதியான எழுத்தாளர் தேவைப்பட்டது. அப்போது அவர் தியானத்தில் விநாயகர் அவர்களை நினைத்தார். அந்த கணத்தில் விநாயகர் அவருக்கு முன் தோன்றினார். முனிவரே, என்னை ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டார். வியாசர் பணிவுடன் கூறினார், நான் மகாபாரதத்தை சொல்லப் போகிறேன், நீங்கள் அதை எழுதித் தர வேண்டும். விநாயகர் சிரித்தார், ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார். நான் எழுத ஆரம்பித்தால் நீங்கள் ஒருபோதும் நிறுத்தாமல் சொல்ல வேண்டும். வியாசர் அதற்கு சம்மதித்தார். ஆனால் அவரும் ஒரு நிபந்தனை வைத்தார். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டுதான் எழுத வேண்டும். இருவரும் ஒப்புக்கொண்டனர். அதன்பின் மகாபாரதம் எழுதும் புனித வேலை தொடங்கியது. வியாசர் சொல்ல விநாயகர் வேகமாக எழுதினார். ஒரு கட்டத்தில் விநாயகரின் எழுத்துக்களம் உடைந்து போனது. ஆனால் அவர் எழுதுவதை நிறுத்தவில்லை. தன் தந்தையாயிருந்த பார்வதி தேவியின் மகனான விநாயகர் தன் சொந்த தந்தத்தை உடைத்து அதை எழுதும் கருவியாக பயன்படுத்தினார். அவ்வளவு பெரிய தியாகம். இதை பார்த்த வியாசர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த நாளிலிருந்து விநாயகர் ஏகதந்தன் என்று அழைக்கப்பட்டார். இவ்வாறு மகாபாரதம் உலகிற்கு கிடைத்தது.